வணக்கம். நான் பார்த்த சினிமா பார்க்காத கோணம். இந்த முறை உத்தம வில்லன் ரிவ்யூ கிடையாது. இது நிறைய பேர் உத்தம வில்லனை டீகோட் பண்ணியிருக்காங்க. இது டீகோட் பண்ற விஷயமும் கிடையாது. இன்னைக்கு காலையில யூடியூப்ல ரொம்ப யதார்த்தமா ஒரு சீனை நான் இன்னைக்கு உத்தம வில்லனோட சீனை பார்த்தேன். அது MS பாஸ்கர் சார் கமலஹாசன் சார் முன்னாடி நின்று ஒரு லெட்டர் வாசிப்பாரு. அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலான சீனு. இந்த படத்திலேயே ஒரு டெப்தான சீனு. MS பாஸ்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்ல. இந்த சீனை நான் இப்படி பார்த்து நிறைய நாள் சிலாகிச்சது உண்டு. MS பாஸ்கர் சாரோட நடிப்பை பார்த்து மெச்சினது உண்டு. இன்னைக்கு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு புது கேள்வி தோணுச்சு. ஒரு புதிய விஷயம், ஒரு புதிய கோணத்துல எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அப்ப அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு தோன்ற கேள்வி என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் சாவி. இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் யாமினியுடைய லெட்டர் சொக்குவின் பார்வையிலிருந்து நாம படிக்க போறோம். இந்த லெட்டரை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் படிக்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷன் என்ன, சொக்குவை பத்தி இதை நம்ம ஒரு முன் உதாரணமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெட்டர் கொண்டு போய் ஆக்சுவலா சொக்கு இப்ப ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு ஹீரோவோ இல்ல சமூகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிற நிறைய பிரபலங்கள் இருக்காங்கல்ல, இவங்க கூட எப்பயுமே ஒரு மேனேஜரோ இல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஷெட்யூல் முதல் கொண்டு அந்த சாருடைய பர்சனல் விஷயங்கள் முதல் கொண்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன டைம்ல என்ன கால்ஷீட் முதல் கொண்டு இப்ப அவங்களுக்கே ஏதோ ஒரு டவுட், எந்த படத்துக்கு நம்ம கால்ஷீட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிஓ கிட்டையோ இல்ல மேனேஜர் கிட்டையோ தான் கேட்பாங்க. இப்படி ஒரு பர்சன் வந்து எல்லா பிரபலங்கள் கூடயும் இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில், அது மேனேஜரோ இல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பாங்க. அப்படி ஒரு பர்சன் தான் மனோரஞ்சனுக்கு சொக்கு. உத்தம வில்லன் படத்துல மனோரஞ்சன் அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஸ்டார் கேரக்டர் தான் கமலஹாசன் சார் எடுத்து பண்ணியிருப்பாரு. அவர் கூடவே ஒரு 25 வருஷமா டிராவல் பண்ற பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லைன்னா மேனேஜர், அப்படி ஒரு கேரக்டரா சொல்லலாம் சொக்குவை. ஆனா சொக்குவை பொறுத்த வரைக்கும் மனோரஞ்சன் தான் அவருடைய உலகமே. ஏன்னா அவர் என்ன யோசிச்சாலும் அது மனோரஞ்சனோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிக்க முடியும். அவரால் தப்பி தவறியோ இல்ல தூக்கத்திலேயோ கூட மனோரஞ்சனுக்கு கெட்டதை யோசிக்கவே முடியாது. ஆனா அவர் செய்யற விஷயம் எல்லாமே மனோரஞ்சனோட நல்லதுக்கு நினைச்சு செய்வாரு. ஆனா அது போய் வேற ஏதாவது ஒரு வகையில முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யாமினியும் மனோரஞ்சனும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் மனோரஞ்சனுக்கும் யாமினிக்கும் இருந்த ஒரே அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது சொக்கு மூலியமா தான் செய்யப்படுது. இங்க இருந்து ஒரு லெட்டர் அங்க போயிருக்கணும், அங்க இருந்து ஒரு லெட்டர் இங்க வரும். இது எப்பயுமே நடந்திருக்கிற விஷயமா இருக்கும். ஆனா கடைசியா கொடுக்கப்பட்ட யாமினியோட லெட்டர் மனோரஞ்சன் கைக்கு வரல. மனோரஞ்சன் கொடுத்த லெட்டரும் யாமினி கைக்கு போகல. இது ஒரு 25 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் மனோரஞ்சன் சாவின் அந்த கடைசி தருவாயில் இருப்பாரு. அவருக்கு ஒரு புற்றுநோய் வந்து ஒரு சாவின் கடைசி தருவாயில் இருக்கும்போது இந்த லெட்டரை வந்து மனோரஞ்சன் கிட்ட சொக்கு இட்டுன்னு போய் தரார். இதுதான் இந்த சீன். இப்ப சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சீனை நான் கிட்டத்தட்ட இந்த படம் வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தடவை நான் பார்த்திருப்பேன். ஏன்னா இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் கமலஹாசன் சாரோட ஃபேனு. ஆனா கமல்ஹாசனுக்காக இந்த சீனை நான் பார்க்கல. ஏன்னா MS பாஸ்கருக்காக தான் பார்க்கறது உண்டு எப்பயுமே இந்த சீனை. அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த லெட்டரை ரொம்ப சாதாரணமா படிக்க ஆரம்பிப்பார் MS பாஸ்கர். கமல்ஹாசன் அவர்கிட்ட சொல்லுவார், இந்த லெட்டர் நீயே படி, இந்த லெட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. முதல்ல இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி யாமினி எழுதின லெட்டர், நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு போது முதல்ல கமல்ஹாசன் கோபமா பார்ப்பார். பார்த்துட்டு சரி நீயே படி அப்படின்னு. அப்ப படிக்கும்போது முதல்ல ரொம்ப சாதாரணமான லெட்டரை படிக்கிறதா தான் அந்த லெட்டர் ஆரம்பிக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அவருடைய குரல் தடுமாறும், தழுதழுக்கும், உணர்ச்சிகளை அடக்க முடியாம உடைஞ்சி அழுதுகிட்டே படிப்பார் அந்த சீன். அப்படி படிக்கும்போது எனக்கு முதல்ல இது வந்து அவருடைய நடிப்பு அப்படின்றதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு அதை பார்க்கும்போது சொக்கு எதுக்காக அழுதாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது வந்து மனோரஞ்சன் யாமினி சம்பந்தப்பட்ட ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். இது ஒரு அழகான காதல். அந்த காதல் பிரிஞ்சிருச்சு. யாமினியும் வேற கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் வேற லைஃப் வந்துருச்சு. மனோரஞ்சனும் வேற கல்யாணம் பண்ணி அவருக்கும் வேற லைஃப் வந்துருச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கப்படுற இந்த லெட்டரால அது மனோரஞ்சனை பாதிக்கணும். மனோரஞ்சன் அழணும், இல்லைன்னா யாமினி அழணும். இந்த கடிதத்தை படிச்ச சொக்கு ஏன் அழுவணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சொக்கு படிச்ச அந்த லெட்டர் நம்ம படிக்க போறோம். சொக்கு எந்த இடத்துல உடைஞ்சாரு, ஒரு விசுவாசி. சொக்கு வந்து ஒரு மனோரஞ்சனுடைய மிகப்பெரிய விசுவாசி. 25 வருஷமா மனோரஞ்சனோட வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விசுவாசி எங்க உடைஞ்சாரு. இதுல மனோரஞ்சனும் யாமினியும் பெரியறதுக்கு முக்கியமான காரணம் பூர்ணச்சந்திரா. அவர் வந்து தற்போதைய மனோரஞ்சனுடைய தற்போதைய மாமனார். அவர் கூட சொக்குவும் சேர்ந்துதான் அவங்க 2 பேருடைய காதல் பிரியறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அதுக்கு பிரியறதுக்கு காரணமா இருந்த சொக்கு எதுக்காக இந்த லெட்டர் படிச்சு அவனும் எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அந்த லெட்டரை நம்மளும் சேர்ந்து படிக்க போறோம். படிக்கலாம். டியர் மனோ, லவ் ஆஃப் மை லைஃப். பேசாமலே பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு இருந்தாலும் காதல் சில சமயம் நம் கண்ணையும் கட்டி வாயையும் புத்தி விடுகிறது. காதலால் இக்கடிதம். மனோரஞ்சனுக்கும் யாமினிக்குமான அந்த காதல் இருக்குல்ல, இந்த படத்துல எந்த இடத்துலையும் இந்த காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காதல் ஒரு காட்சியாவோ இல்ல ஒரு டூயட்டாவோ ரொமான்ஸ் சீனாவோ எந்த இடத்துலையும் வைக்க மாட்டாங்க. யாமினின்னு ஒரு கேரக்டர் மனோரஞ்சனை லவ் பண்ணுச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏதாவது ஒரு வசனத்துல தான் கடந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த லெட்டர் இப்பதான் முதல் முறையா
ஆடியன்ஸான நமக்குமே யாமினி மனோரஞ்சனுடைய லவ்வரா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அந்த முதல் வரியிலேயே பாருங்களேன், பேசாமலே பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு இருந்தாலும் காதல் சில சமயம் நம் கண்ணையும் கட்டி வாயையும் பொத்தி விடுகிறது. காதலால் இக்கடிதம். யாமினியுடைய மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? அவங்க இந்த கடிதம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம பேசாமையே நீயும் நானும் நான் என்ன சொல்ல வரேன்றது உன்னால புரிஞ்சுக்க முடியும், நீ என்ன சொல்ல வரேன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு பக்குவம், அப்படி ஒரு காதலும், ஆழமான காதலும் தான் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் இந்த கடிதம் எதற்கு அப்படின்னா, காதல் சில சமயம் கண்ணையும் கட்டி வாயும் பொத்தி விடுது. ஏன்னா நீ இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய ஸ்டார், சினிமா மேல இருக்கிற உனக்கு காதல் எனக்கு தெரியும், புகழ் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு அது உன்னோட கண்ணையும் கட்டி வாயும் பொத்திடுச்சோன்ற பயம் எனக்கு இருக்கு. காதலால் இக்கடிதம்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல், அந்த புரிதல் எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமானதுன்றது இந்த முதல் 4 வரியிலேயே அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, உங்கள் உறுதிமொழியை நம்பினாலும் மனம் பதைக்கத்தான் செய்கிறது. இன்று பிரெக்னன்சி ரிசல்ட் வந்தது, பாசிட்டிவ். நான் காத்திருந்தாலும் நம் குழந்தை குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே வந்தே தீரும். இந்த விஷயத்தை MS பாஸ்கர் படிக்கும் போதுதான் சொக்குக்கும் மக்களாகிய நமக்கும், ஏன் மனோரஞ்சனுக்குமே கூட அந்த டைம்ல யாமினி கர்ப்பமா இருந்தாங்கன்ற விஷயம் அப்பதான் நம்ம 3 பேருக்குமே தெரியும். ஈவன் சொக்குக்கும் அப்பதான் தெரியும். அது சொன்ன விதம் இருக்குல்ல, அதாவது சொக்குவை எது பாதிச்சிருக்கும்ன்றது அந்த முதல் பாயிண்ட் இதுவா தான் நான் நினைக்கிறேன். சொக்கு இதை ஒரு சாதாரண காதல் கடிதமா தான் நினைச்சிருப்பாரு. அதனாலதான் இது 25 வருஷம் மறைச்சு வச்சிருப்பாரு. அதுக்குள்ள இருக்க இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு நாள் கூட அந்த லெட்டரை பிரிச்சு அவர் படிச்சே இருக்க மாட்டார். 25 வருஷம் அவர்கிட்ட தானே இருக்கு, என்னைக்காவது எடுத்து அதை படிச்சிருக்கலாமே. அது வெறும் சாதாரண காதல் கடிதமா நினைச்சுதான் பிரிச்சே இருக்க மாட்டார். ஒருவேளை சொக்கு அதை பிரிச்சு படிச்சிருந்தா அந்த லெட்டரை எனக்கு தெரிஞ்சு மனோரஞ்சன் அவர் முன்னாடியே கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப படிக்கும் போது யாமினி கர்ப்பமா இருக்கான்ற அந்த ஒரு விஷயம் சொக்குக்கு வரும்போது அந்த இடத்துலதான் முதல் விஷயமா சொக்குடைய மனசை கொஞ்சமா தைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். அடுத்த பாயிண்ட் கேளுங்க, இது அதை விட பெரிய விஷயமா இருக்கும். இந்த கருவை இம்முறை நான் கலைப்பதாக இல்லை. இந்த வார்த்தை இருக்கு தெரியும், இந்த லெட்டர்லயே இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு சொக்குடைய இடத்துல இருந்து மனோரஞ்சன் ஒரு காதலிச்சாரு, அவர் காதலிச்ச பொண்ணு வேணாம். எதுக்காக அது வேணாம்? ஏன்னா மனோரஞ்சனுடைய கரியர் பூர்ணச்சந்திராவோட பொண்ணை கட்டினா நல்லா இருக்கும்னு ஒரு அசிஸ்டண்டா மனோரஞ்சனுடைய நலம் விரும்பியா சொக்கு ஆசைப்பட்டார். அதனால தான் அந்த காதல் பிரிக்கிறது காரணம் வருது. ஆனா இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்தை தாண்டி இம்முறை இந்த கருவை நான் கலைப்பதாக இல்லை என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இது அவங்களுக்கு முதல் கருவு கிடையாது. அப்ப ஏற்கனவே ஒரு கருவை கலைத்திருக்கிறதால அர்த்தம். அப்ப அவர்களுக்குள்ள எவ்வளவு ஒரு நெருக்கமான காதல் இருந்தா இது நடந்திருக்குன்ற விஷயத்தை மனோரஞ்சனுடைய காதலை முதன்முறையாக சொக்கு உணர்ற இடம் அந்த இடம் தான். அடுத்த வரி, ஒருவேளை உங்களது கனவு காதலன் இமேஜ் பாதிக்கப்படும் என்றோ அல்லது திரு பூர்ணச்சந்திர ராவ் மிரட்டுவது போல் உங்கள் சினிமா வாழ்க்கையை அழியும் என்றோ நீங்கள் நினைத்தால் அதற்கு கண்டிப்பாய் நான் காரணமாக இருக்க மாட்டேன். நாளை கேரளா போட பெறுகிறேன், அதற்கு முன் போனிலாவது பேசுங்கள். இன்னும் 1 வாரத்திற்குள் உங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் நீங்கள் சொல்ல தயங்குவதை நானே புரிந்து கொள்வேன். இந்த லெட்டருடைய சாராம்சமே இதுதான். அவங்க எந்த அளவுக்கு யாமினி மனோரஞ்சனை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 வாரத்திற்கு உங்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் நீங்கள் சொல்ல தயங்குவதை, நீங்க சொல்ல முடியாததை, சொல்ல விரும்பாததை அப்படின்னு சொல்லல, சொல்ல தயங்குவதை. உங்ககிட்ட ஏதோ ஒரு காதல் இருக்கு, இப்போ என்ன நினைச்சு நீ எப்பயுமே காதலோட இருக்கிறன்றது எனக்கு புரியுது. உன்னுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை, அது ஒரு சினிமாவோ இல்ல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயமோ உன்னை தடுக்குது, தயங்க வைக்குது அப்படின்னா அந்த தயக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஒரு காதலியோட மனநிலை இருக்கு. அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுத்துக்களா வெளியே வந்திருப்பாருங்க. அடுத்து, நான் மேற்கண்ட வரிகளை எழுதி கொண்டிருக்கும் போது உங்களது வருங்கால மாமனாரும் உங்கள் மேனேஜரான சொக்குவும் வந்தார்கள். முதலில் மிரட்டியும் பின் பணத்தை காட்டி விலையும் பேசினார். அவர்கள் வந்தது உங்களுக்கு தெரியும் என்றார்கள். தெரியும் என்றால் நான் காத்திருப்பதோ மடத்தான். ஐ எம் சோ ஆங்கிரி. அவர்களை சற்று மரியாதை குறைவாகத்தான் வெளியேற்ற வேண்டி வந்தது. இதுல அவங்களுடைய வருங்கால மாமனார் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப பூர்ணச்சந்திராவ் என்பது பூர்ணச்சந்திராவுடைய மகளை மனோரஞ்சன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றத ஏதோ ஒரு விதத்துல அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய அந்த லெட்டர்லயே உங்களுடைய மாமனார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மாமனாரும் சொக்கும் வந்தாங்க, அவங்க இங்க வந்தது உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அதை அவர்கள் நம்புறாங்க. அது வரைக்கும் யாமினிக்கு மனோரஞ்சன் காதல் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த காதலுடைய நம்பிக்கை உடையிற தருணம் அது. இது வரைக்கும் அவங்களோட டோனே மாறும். அங்க அவங்க சொல்லியிருப்பாங்க, இதை நான் எழுதிட்டு இருக்கும் போதே உங்களோட மாமனாரும் சொக்கும் வந்தாங்க அப்படின்னும் போது அங்க அவங்க வந்து அவங்க கூறின விஷயத்துக்கு அப்புறமும் மனோரஞ்சன் மேல இருக்க அந்த காதல் சந்தேகமா யாமினிக்கு மாறின இடம் அதுதான். அதுக்கப்புறம் வர்ற வரிதான்
அவர்களை நான் சற்று மரியாதை குறைவாக தான் வெளியேற்றினேன் அப்படின்ற அந்த ஒரு வரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இன்டென்ஷனலா எழுதின வரி. அதுக்கப்புறம் முடிந்தால் விரைவில் வந்து எங்களை சந்திக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சொக்கும் மாமனாரும் போய் யாமினியை பார்த்த அந்த விஷயம் மனோரஞ்சனுக்கு அப்பதான் தெரியும். அது தெரியும் போது சொக்கோட வாய்ஸ் தழுதலுக்கு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தழுதல் ஸ்டாப் பண்ணுவார். மனோரஞ்சன் மேல படி அப்படின்னு அதிகாரமா சொல்லுவார். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சு அந்த தழுதலுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு வரும். இந்த இடத்துல தான் தன்னுடைய அந்த உணர்ச்சிகளையும் மீறி அழக்கூடிய ஒரு இடம் வரும். அதுதான் நாம் முடிவு செய்தது போல் மகன் பிறந்தால் மனோகரன், மகள் பிறந்தால் மனோன்மணி, ஒருவேளை நீங்கள் எங்களுடன் இல்லாமல் போனால் ஆசையாய் கூப்பிட எனக்கு இன்னொரு மனோ வேண்டாமா அப்படின்ற இடத்த அவர் படிக்கும்போது மொத்தமா உடைஞ்சு அழுதுருவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அந்த லெட்டர்ல யாமினியுடைய காதலை மட்டும்தான் பிரதானமா பார்ப்பாரு சொக்கு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, யாமினியுடைய காதலை தான் மனோரஞ்சன் இருந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆனா இந்த இடம் நாம் முடிவு செய்தது போன்ற ஒரு அந்த வார்த்தை இருக்குல்ல அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்க நெருக்கம். அப்பதான் மனோரஞ்சனுடைய காதல் சொக்கு உணர்ற தருணம். மனோரஞ்சனுக்கு நம்ம செஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய துரோகம்ன்றதை தான் சொக்கு அப்பதான் உணர்வாரு. ஏன்னா அவங்க கருவோட இருக்காங்க, காதலிக்கிற காலத்துல நம்ம குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்ன்றத முதற்கொண்டு ஒருத்தவங்க ஆழமா பேசியிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஆழமான காதலா இருக்க முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை சொக்கு அந்த இடத்துலதான் உணர்வார். அப்படி உணரும் போதுதான் அவரையும் மீறி ஒட்டஞ்சி அழ தொடங்குவார். இப்பதான் அந்த லெட்டருடைய எண்டு, அது முடிக்கிற விதம் இருக்குல்ல, அதுதான் கவிதைங்க. இது வரைக்கும் கமலஹாசன் என்ற அந்த நடிகரா தான் நம்ம அதை பார்த்து பிரமிச்சிருப்போம். இந்த வார்த்தையில தான் கமலஹாசன் அந்த எழுத்தாளர் உள்ள ரொம்ப அழகா வந்து எட்டி பார்த்துட்டு போவார். யாம் இனி ஒன்றாக இருப்போம் என இத்தருவாய் வரை நம்பும் யாமினி. யாம் இனி ஒன்றாக இருப்போம் என இத்தருவாய் வரை நம்பும் அப்படின்னு அந்த லெட்டர் முடியும். ஆக்சுவலா இதுல யாமினி சொல்ல வர்றது என்னன்னா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது பூரா உங்க மாமனார் சொல்லியோ இல்ல சொக்கு சொல்லியோ இல்ல இந்த உலகம் உங்களை பத்தி எத்தனையோ அவதூறு பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டதை தவிர உங்கள் வாயால இருந்து நீங்க என்ன காதலிக்கல, நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற வார்த்தையை இது வரைக்கும் நான் கேட்கல, இப்ப வரைக்கும் நான் உங்களை நம்புறேன். அதனால தான் யாமினி கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும், யாமினி ஒன்றாக இருப்போம் என்று இத்தருவாய் வரும் நம்பும் யாமினின்னு அந்த முடிக்கிற அந்த இடம் இருக்குல்ல, ஒரு அழுத்தமான வார்த்தை. ஆழ்ந்து அந்த வலியை உணர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தையை வச்சு அந்த லெட்டரை முடிக்க முடியும். இந்த கடிதத்தை படிச்சு முடிச்சாச்சுல்ல, இப்ப சொல்றேன், சொக்கு உடைஞ்ச தருணம் இது தெரியுமா? இந்த காதலை ரொம்ப ஈஸியா பிரிச்சுட்டா அவரோட வாழ்க்கை வேற எங்கேயோ வேற எந்த இடத்துக்கோ போயிடும் அப்படின்னு நம்பி ஒரு விசுவாசியா அவருக்கு நல்லது செய்யறதா நினைச்சுதான் இந்த விஷயத்த சொக்கு எடுத்து செய்வார். ஏன் நான் கொடுத்த லெட்டரை நீ கொடுக்கல யாமினி கிட்டன்னு கேட்கும்போது, நான் கொடுத்தா நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு உங்கள் மாமனாரை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி அழுது உடைஞ்சு அழுவார். அந்த லெட்டரை படிக்கும்போது தான் மனோரஞ்சன் எந்த அளவுக்கு யாமினியை ஆத்மாத்மா லவ் பண்ணுறான்ற விஷயம் சொக்குக்கு தெரியும். அப்போ சொக்கு அந்த இடத்துல தான் தான் பண்ணது துரோகம் அப்படின்னு அந்த உணர்ற தருணம் இருக்குல்ல, அந்த குற்ற உணர்வு தான் சொக்க உடைஞ்சு அழ வச்சிருக்கும். இந்த சீனை கம்போஸ் பண்ணது இருக்குல்ல ரமேஷ் அரவிந்த் சாருக்கும், இந்த சீனை எழுதுன கமல்ஹாசன் சாருக்கும், அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண MS பாஸ்கருக்கும் மிகப்பெரிய கிரெடிட்டை நம்ம கொடுத்தே ஆகும். இந்த பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. நமக்கு யாமினினா யாருன்னே தெரியாது. யாமினியும் மனோரஞ்சனுமான அந்த காதலை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன டூயட் கூட, ஒரு காதல் சீன் கூட இருக்காது, ஒரு ஃபிளாஷ்பேக் கூட இருக்காது. இந்த லெட்டரின் மூலம் அந்த லெட்டர்ல இருக்க அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, யாமினியுடைய அந்த வலி, அது ஒரு பெண்ணோட வலி, ஒரு தாயுடைய வலி, ஒரு காதலியுடைய வலி, அது வந்து ரொம்ப அழகா தன்னோட எழுத்துக்களால அந்த படத்துல தான் அது யாமினியோட எழுத்து. ஆனா ஒரிஜினல்ல அது கமல்ஹாசன் என்ற ஒரு மாபெரும் கலைஞரோட வசனங்கள். அந்த எழுத்துக்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஆழமா எடுத்துட்டு போய் ஒரு லெட்டரை படிச்சு நம்மளால அழ வைக்க முடியும் அப்படின்றத நம்பினது கமல்ஹாசன் சாரோட எழுத்துக்களும் MS பாஸ்கருடைய நடிப்பும். இந்த படம் பார்க்கும்போது MS பாஸ்கர் சார் இப்பவே கிடைச்சிருக்கணும் விருதுன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கிங் கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். போற்றக்கூடிய ஒரு மனிதர் கமல்ஹாசன் மாதிரி ஒரு லெஜெண்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை மறந்துட்டு அந்த கேரக்டரா நம்ம மாறினீங்கன்னா கமல் சார் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கண்டினியூவாக தந்துக்கிட்டே இருப்பார்ன்றதுக்கு உதாரணம் உத்தம வில்லனில் MS பாஸ்கர் சார் பண்ண அந்த நடிப்பு. நன்றி. இந்த மாதிரி நிறைய புது சீன்களை புது கோணத்தில் அலசறதுக்கு எப்பயுமே ஸ்க்ரீன் சாவி காத்திருக்கு. என்னோட தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. நான் சாவி.